அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வரும் மக்களுடைய தலைவரும் திராவிட நாயகருமான நம்முடைய தளபதியார் அவர்கள் நம்முடைய மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற பேரியக்கத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களையும் ஓரணியில் திரட்ட வேண்டும். அது தமிழகத்தினுடைய நன்மைக்காக என்ற அளவிலே மாநிலத்தினுடைய உரிமையை பெறவும், மத்திய அரசினுடைய பிரிவினைவாதத்தை எதிர்த்திடவும், பிரிவினைவாதத்தை தடுத்திடவும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் நம்முடைய சீரிய முயற்சியால் ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பித்து 70 நாட்கள் இந்த இயக்கம் நடைபெற்றது. இது ஒரு நல்ல சீரிய இயக்கம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முயற்சியில் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி குடும்பங்கள் ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அழைப்பை ஏற்று, கழகத் தலைவர் அழைப்பை ஏற்று ஏறத்தாழ 3 கோடி உறுப்பினர்கள் நம்முடைய கழகத் தலைவரும் தமிழக முதல்வருமான மக்கள் தலைவர் தளபதியார் தலைமையில் 3 கோடி உறுப்பினர்கள் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவு, திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தளவில் திண்டுக்கல், ஆத்தூர், நிலக்கோட்டை, பழனி இந்த பகுதியில் இந்த இயக்கத்தில் ஏறத்தாழ 5,58,000 உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல் திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் 2 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முதல்வரை பொறுத்தளவில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக மாநிலத்தினுடைய உரிமையை பெறுவதற்காக போராடி, பல ஆண்டுகளாக போராடி, 2 ஆண்டுகளாக போராடி, அதில் இந்தியாவிலே வெற்றி கண்ட ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர், கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள். அவர் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இன்றைக்கு உலகம் போற்றுகின்ற தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய, குறிப்பாக சொல்ல வேண்டாம் என்றால் கல்வித்துறையில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த 3 நீதிபதிகளுக்கு கூடுதலாக இருக்கக்கூடிய அமர்வே மாநிலத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் அது அரசிற்கு உடனே அனுமதி வழங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் காரணங்கள் சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் இஷ்டத்திற்கு ஆண்டு கணக்கில் வைத்திருக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், நம்முடைய நீட் மசோதா, நீட் தேர்வை நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என்று போட்ட அந்த மசோதாவை ஆண்டு கணக்கில் வைத்திருந்தார். அப்புறம் வலியுறுத்திய பின் நீதிமன்றம் சொல்லி ஜனாதிபதிக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆக அந்த தீர்விலே தான் நீங்கள் அத்தனை மசோதாக்களையும் உச்ச நீதிமன்றமே உத்தரவு வழங்கி நீங்கள் உடனே கையெழுத்திட்டு மாநில அரசிற்கு சட்டமாக்க வேண்டும் என்ற உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது. இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத தீர்ப்பு. இந்த தீர்ப்பை பெற்றது முழு முயற்சி எடுத்து பெற்றவர் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியார் என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன். அதைத்தான் சொன்னேன். இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டியாகவும், அனைத்து மாநிலத்திற்கு வழிகாட்டியாகவும், மாநிலத்தினுடைய உரிமைகளை பெற்றுத்தருபவராகவும், மத்திய அரசினுடைய பிரிவினைவாதத்தை தடுப்பவராகவும், இது இந்திய ஒன்றியம் என்பதை வலியுறுத்துகின்ற வகையில் நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு இந்தியாவிற்கே தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். இதை உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது.
நம்முடைய முதல்வருடைய சீரிய முயற்சியால் தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு மிக விரைவிலே ஜாதி மதம் இவைகளுக்கு அப்பாற்பட்டு இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு அத்தனை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மற்ற இயக்கங்களாக இருந்தாலும் எல்லா இயக்கமும் ஓரணியில் வந்து சேர்கின்ற காலம் விரைவில் இருக்கிறது. இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தினுடைய மக்களுடைய எண்ணம் வருகிற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் தலைவர்களுக்கு. ஆக இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. மக்கள் மத்தியில் மக்கள்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீடு தேடி எல்லா திட்டங்களும் போகிறது. இதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த சீரிய முயற்சியால் அதிலே பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் வெற்றி பெறுவதற்காக உழைத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் அதில் இணைந்து பணியாற்றிய அத்தனை தோழர்களுக்கும் இதைவிட முக்கியமாக வேறாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய வேறாக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய முதல்வர் அவர்களுடைய சார்பாகவும் குறிப்பாக இந்த இயக்கம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்த துணை முதலமைச்சர் இளைஞரினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய மாவட்டத்தினுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இன்னும் சொல்லப்போனால் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதிலே